ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது ரூபி ஸ்டடி. நான் உங்கள் ரூபி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க பனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் சஃபாரி ரைட் போயிருந்தேன். ஸோ அங்கே என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபைன் டைன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஜூக்குள்ளே என்ட்ரானோம். அண்ட் இந்த பேக்லாம் மாட்டிட்டு எனக்கு ஒரே வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாக போவோம் அந்த ஃபீலில் தான் நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். உள்ளே போடணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நீங்கள் குட்டி பாப்பாஸ்லாம் கூட்டு வரீங்கன்னா பிஸ்கெட்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த சஃபாரி வந்து ஒரு 30 to 45 minutes அந்த மாதிரி எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நானும் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னோட அண்ணாவும் தம்பியும் வந்து டிக்கெட் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம உட்காரலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது இவ்வளோ கூட்டம் தெரியல. பட் ஆனால் டிக்கெட் கவுண்ட்டில் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு 20 minutes மேலே எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டோம். நான் என்ன நினச்சேன்னா, அப்படி உள்ளே போனோடனே வந்து ரைட் சைடில் ஜீப் இருக்கும், அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா உள்ளே போயிட்டு கூண்டு குண்டாக வச்சுருக்காங்க. 15 minutesக்கு ஒரு கூண்டுக்கும் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகலை, பட் ஸ்டில் ஒரு 30 minutes கிட்ட ஆச்சு எங்கேயுமே. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால லைனாக பொறுமையாக அமுச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் ஜீப் வந்துச்சு. நாங்களும் வந்து உள்ளே ஏறியாச்சு. நானும் என் தம்பி டே ஜன்னல் சீட்டை புர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சீட்டாக பார்த்து வியூ நல்லா தர மாதிரி உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி தான் இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த எலிஃபென்ட் பார்க்க. குட்டி எலிஃபென்ட் பக்கத்தில் பெரிய எலிஃபென்ட். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஃபஸ்ட் நம்ம வந்து எலிஃபென்ட் சஃபாரி கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தின் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த அனிமல் பார்க்க போகிறோமோ ஃபர்ஸ்ட் அந்த கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது உள்ளே போக முடியும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட, எங்களோட ஜீப் கிட்ட நடந்து போயிட்டு இப்படி வேறு திரும்பி பார்த்துச்சு. செமையாக பயந்துட்டேன் நான். சில பேர்லாம் வந்து அப்படியே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கார்ட்டூனில் பார்த்துருப்போம்ல. அதனால் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கே. அண்ட் இந்த லிப்பர்ட் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு. அவங்க அந்த அண்ணா வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் உரும்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் லயன் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அது பொம்மை எடுத்துட்டு வச்ச மாதிரி. இது உலக நடிப்புடா சாமி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டைகர். எல்லா அனிமல்ஸுமே கொஞ்சம் சோம்பேறியா இருந்தது லிட்டரலாக. ஏன்னா நாங்கள் போன டைம் அப்படி 2 to 2:30 போனோம். அதனால எல்லாமே வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பேக் சைட் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் தான் போயிருந்தோம். நான் வந்து இவங்களெல்லாம் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனேன். அண்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, உள்ளே போனால் நிறைய கலர் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். நம்ம உள்ளே போனால் நம்ம மேலெல்லாம் வந்து உட்காந்துக்கோ ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி போனேன். பட் ஆனால் ஒன்றுமே இல்லை. உள்ள 50 rupees வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பட்டர்ஃப்ளைஸே இல்லை, கண்ணுக்கே தெரியல. ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது வந்து சீசன் கிடையாதான். ஸோ இந்த சீசனில் இவ்வளோ தான் இருக்குமா, நீ வந்து ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அழகாக இருக்கும். ஸோ இந்த சீசன் இல்லாதனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, வந்ததுக்கு அதாச்சும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சோகமாக நான் அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டேன். இங்கே ஏதோ நேச்சர் பார்த்துன்னு போட்டிருந்தாங்களா. சரி, நான் என் கூட வந்தவங்களும் ஒரு வழி போனாலும் என் வழி தனி வழி சொல்லிட்டு நான் வந்து இதில் லிட்டரலாக மூச்சு வாங்க நடந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க ரோட்லேயே நீ ஒழுங்காக நடக்க மாட்டேன்னு. இருந்தாலும் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்லன்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஆயிடுச்சுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys all in the next video. Bye.